மாசம் வருகிறது, நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. நல்ல நல்ல நேரம் நம்மை வந்து சேரும், முத்து முத்து தீபம். உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், பருவச் சிலைகளின் அரங்கமோ, காலமே ஓடிவா காதலே தேடிவா. உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், பருவச் சிலைகளின் அரங்கம், காலமே ஓடிவா காதலே தேடிவா. காலமே Who's the hero? Who's the hero? Gaka banda paatiyaro, gaka banda paajigale, dare darai galikum toro. Who's the hero? Who's the hero? Gaka banda paatiyaro, gaka banda paajigale, dare darai galikum toro. Who's a gatin madu bero, siri banda bekamana haro. I both the one. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி யாரும் இல்லை. வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. மனிதர்களுடைய உள்ளங்களை கட்டி போடக்கூடிய அல்லது உணர்வுகளுக்கேற்ற வகையிலே அவர்களை வசப்படுத்தக்கூடிய தன்மை இந்த இசைக்கு மட்டுமே உண்டு. அது என்னமோ தெரியவில்லை, இசை உருவாகிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இசையின் பரிமாணங்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் மனிதர்களுடைய ரசனைக்கேற்ற வகையிலே அந்த இசை மாறிக்கொண்டிருக்கிறது பாருங்கள். அதுதான் இசையினுடைய மாயாஜாலம் என்பதை நாம் கூறிக்கொள்ளலாம். ஆகவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இசை ஜாலத்தை மக்கள் மனங்களிலே விதைத்து செல்லும் அந்த இசையின் ரகங்களுக்குள்ளே பல புதிய பரிமாணங்களை புகுத்தி ரசனையோடு மக்கள் மனங்களை கவர்ந்து கொள்ளும் இசை ரசனையை உருவாக்கும் இசையமைப்பாளர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். கர்நாடக இசை திரை இசையாக மலர்ந்து மெல்லிசையாக வந்து இந்த சினிமா துறைக்குள்ளே கோலோச்சி கொண்டிருந்த காலம் முதல் இன்று வரை பல இசையமைப்பாளர்கள் பல மனம் நிறைந்த பாடல்களை எங்களுக்காக தந்து சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பல பாடல்களை உங்கள் இல்ல திரைகளை கூடாக உங்கள் மனங்களை நிறைத்து வழிப்பதற்காக இன்றைய கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு நாங்கள் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் கூட இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே எங்களோடு கைகோர்த்திருக்கின்றார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழு காலகாலமாக நீண்ட காலமாக இந்த டான் தொலைக்காட்சியோடு பல நிகழ்வுகளிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினமும் அந்த குழுவினரை இந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். இசைக்கலைஞர்களின் முதலிலே நாங்கள் உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் வரவேற்றுக் கொள்ள காத்திருக்கின்றோம். அந்த வகையில் கீபோர்ட் வாத்திய கருவியோடு ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழு இயக்குனர் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்கள், அவரோடு இணைந்து பேஸ் கிட்டார் ராஜு, ஒக்டோபேட் பவன்,
இவர்களோடு ட்ரம்ஸ் சுபேதன். குறிப்பிட்ட ஒரு சில வாத்தியங்களோடு இசை ரசனையை முழுமையாக அள்ளி வழங்க காத்திருக்கும் இவர்களை நாம் உங்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நேரத்தை நாம் இந்த நிகழ்ச்சிக்காக குரல் இனிமை கூடாக எங்களை லைக்க பண்ணும் பாடகர்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்ள காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். பாடகர்களாக மதிப்பிற்குரிய ரங்கநாதன், அகிலன், எஸ்கே நாதன், பிரதீபன், டெவ்ரினா, தபிதா, அமரணி மற்றும் தசாங்கன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் பாடல்களாக இன்றைய தினம் உங்களோடு கைகோர்க்க காத்திருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கும் உங்களையும் வரவேற்று நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள், இணைந்து பயணிப்போம். இது கச்சேரி ஆரம்பம். பறந்து திரியும் கிளிகளை கூட்டுக்குள்ளே அடைத்தால் அதன் சுதந்திரம் பறிபோய்விடும். துள்ளி திரியும் மான்குட்டியை குறிப்பிட்ட வேலிக்காட்டுக்குள்ளே அடைத்து விட்டால் அதன் சுதந்திரம் பறிபோய்விடும். அதே போலதான் துள்ளி திரிகின்ற இளம் பிள்ளைகளை நாங்கள் அடக்கி வைத்து விட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே பல மாற்றங்கள் எதிர்மறையாக உருவாக தொடங்கிவிடும். மௌன ராகம் திரைப்படம் பற்றி உங்களுக்கு தெரியும். மணிரத்னத்தினுடைய இயக்கம், இளையராஜாவினுடைய இசை, மோகன், ரேவதி, கார்த்திகினுடைய நடிப்பு, அதைவிட எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி, சித்ரா என்று சொல்லி பல குரல் இனிமைகள் இந்த திரைப்படத்திலே தங்கள் பங்களிப்பை வழங்கி சென்றிருப்பார்கள். குறிப்பாக இந்த திரைப்படத்தில் ரேவதி அவர்கள் துள்ளி திரிகின்ற ஒரு இளம் மங்கையாகத்தான் அறிமுகமாவார். ஏதோ மேகம் வந்ததோ என்கின்ற அந்த பாடல் அவரது சுதந்திரத்தை அப்படி அச்சொட்டாக அழகாக காட்டியிருக்கும். அப்படி சுதந்திரமாக திரியும் ஒரு பெண்ணை திருமணம் என்கின்ற அந்த கூட்டுக்குள்ளே திடீரென அடைத்து விட்டால் அறிமுகம் இல்லாத அந்த நபரோடு அவள் வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு எப்படிப்பட்ட எதிர்வினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும், சவால்களை சமாளித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான கதைப்புலத்தை கொண்டமைந்ததுதான் இந்த மௌன ராகம் திரைப்படம். அந்த திரைப்படம் இன்று வரை ஒரு வித்தியாசமான காதல் காவியமாகவே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல விருதுகளை அள்ளி குவித்திருக்கிறது, பல பாடல்களை நமக்கு தந்து சென்றிருக்கிறது. ஆகவே மௌன ராகம் திரைப்படத்தில் இந்த ரேவதியினுடைய துள்ளல் காட்சிகளாய் இசைகளோடு பரிணமிக்கும் இந்த பாடலோடு தான் நாம் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள், அந்த இசையோடு நாமும் பரிணமித்துக் கொள்ளலாம்.
இந்த இசை ஆரம்ப காலங்களிலே எங்கிருந்து உருவானது, எப்படி உருவானது, இந்த இசையை யார் முதலில் உணர்ந்து கொண்டார்கள்? இந்த காற்றின் ஏதோ ஒரு விதமான ஒழுங்குபடுத்தப்பட்ட சில வடிவங்கள் தான் இசையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே காற்று வீசுகின்ற அந்த தொனிகள் கூட ஒரு வித்தியாசமான இசை உணர்வுகளை மனிதர்கள் மனங்களிலே தோற்றுவித்தது. கடும் புயல் காற்று ஒரு வித்தியாசமான இசை, இளம் புயல் காற்று அடுத்ததொரு இசை, தென்றல் காற்று மெல்லியதொரு இசை. அப்படி காற்றின் பல வடிவங்கள் இசையின் பரிணாமங்களை உருவாக்கி சென்றிருக்கிறது. பின்பு இயற்கையும் அந்த காற்றும், அதாவது இயற்கை வனங்களும் காற்றும் இணைகின்ற பொழுது இன்னும் சில இசை பிரவாகங்கள் உருவாக்கம் பெற்றன. உதாரணமாக மூங்கில் காடுகளுக்குள்ளே, அந்த மூங்கில் மரங்களுக்குள்ளே வண்டு துளையிட்டு இருக்குமாம். அந்த வண்டு துளையிட்ட ஓட்டைகளுக்கூட அந்த காற்று நுழைந்து இன்னொரு பகுதியால் வெளிவருகின்ற பொழுது ஒரு வித்தியாசமான சப்தத்தை உணர ஆரம்பித்தார்கள். அதுவே புல்லாங்குழல் என்னும் இசைக்கருவி உருவாக்க காரணமாக இருந்தது. இப்படி இயற்கையோடு இரண்டர கலந்த இசை மனித மனங்களுக்குள்ளே பல மாற்றங்களை ஏற்படுத்தி செல்கிறது. இந்த இசை மனிதர்களின் உணர்வுகளுக்கு ஏற்ற வகையிலே அவர்களோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களின் கற்பனையில் அந்த இசை மாற்றமடைகிறது. ஒரு பூவிலே ஒரு காற்று உரசுகின்ற பொழுது அந்த உணர்வுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தால், அந்த உணர்வுக்கு ஒரு இசையை பிரசவித்தால் எப்படி இருக்கும்? இதுதான் இசையமைப்பாளர்களின் கற்பனை. அப்படி திரைப்படத்தின் கதையோட்டத்திற்கு, அந்த கற்பனைகளுக்கு தங்களை வடிவமைத்து அதற்கேற்ற இசையை மக்களுக்கு பிடித்தவாறு வழங்குவதுதான் இசையமைப்பாளர்களின் கடமை. அந்த கடமை சரிவர செய்கின்ற பொழுது இசை மக்கள் மனங்களுக்குள்ளே தொற்றிக் கொள்கிறது, பதிந்து விடுகிறது. பூவும் காற்றும் சேரும் பொழுது அதன் உருவாக்கம் வாசமாக மாறிவிடுகிறது. அந்த வாசத்திற்கு ஒரு இசையை கொடுத்தால் அந்த இசை ரசனையாக மாறுகிறது. பூவும் காற்றும் சேரும் போது வாசனை வருகிறது என்று சொன்னால் அது பாடலாகி நிச்சயம் உங்கள் மனங்களையும் கொள்ளை கொள்ளும். வாருங்கள், அந்த வாசனையை நாமும் உணர்ந்து கொள்ளலாம். சேரும் போது வாசம் வருகிறது, நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. நல்ல நல்ல நேரம் நம்மை வந்து சேரும், முத்து முத்து தீபம் நித்தம் ஒளி வீசும், அந்த வானம் வாழ்த்தும். பூங்காற்றும் சேரும் போது வாசம் வருகிறது, நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது.
வாய்ப்பே ஓ பூங்காற்றும் சேரும் போது வாசம் வருகிறது நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது நல்ல நல்ல நேரம் நம்மை வந்து சேரும் முத்து முத்து தீபம் நித்தமொளி வீசும் அந்த வானம் வாழ்த்தும் லால 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 எனக்கு பாடுவதற்கான திறமை இருக்கிறது, ஆனால் பாடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அதனை கச்சிதமாக கவ்விக்கொள்ள வேண்டும். இப்படி பலருக்கு பல எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் பலர் பாடகர்களாக இருந்தாலும் இந்த இசையமைப்பாளருடைய இசையிலே நான் பாடிவிட வேண்டும் என்கின்ற ஆர்வம் பல பாடகர்களுக்கு இருக்கும். திடீரென நம் குருவாக, நம் இலக்கிய கர்த்தாவாக, நம் ஒரு கனவு நாயகனாக, நம்முடைய ஒரு இலக்காக எண்ணிக்கொண்டிருக்கும் ஒருவர் திடீரென உண்மை அணுகி நமக்கு பிடித்ததை தான் தருகிறேன் என்று கூறினால் எப்படி இருக்கும்? அதே போலதான் ஒரு பாடகருக்கு தனக்கு பிடித்த ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் அவரது இசையை பாட வேண்டும் என்கின்ற ஆவலும் அபாவும் எங்களுக்கு தொடர்பு கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென அவரிடமிருந்து சந்தர்ப்பத்துக்கான அழைப்பு வந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் பாடகர் கார்த்திக் அவர்களுக்கு ஒரு முறை ஏற்பட்டதாம். இளையராஜா அவருக்கு மிக பிடித்த ஒரு இசையமைப்பாளர். இவரது இசையிலே ஏதாவது ஒரு பாடலை பாடிவிட வேண்டும் என்று காத்து கிடக்கின்ற கார்த்திக் அவர்களுக்கு இசையமைப்பாளர் இசைஞானி அவர்களிடமிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. கார்த்திக், நீங்க தான் இந்த பாட்டை பாட வேண்டும் என்று சொல்லி கார்த்திக் போறார். பாடுறதுக்காக ரொம்ப 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 பயத்தோட அந்த பாடலை பாட ஆரம்பிக்கிறார். அந்த பாடலை பாடுறார். அந்த பாடலுக்கு இசைஞானி கொடுக்கிற அவ்வளவு விடயங்களையும் கருத்துல கொண்டு பயத்தோடு அந்த பாடலை பாடி முடிக்கிறார். இந்த பாடல் வெளியில வருமா இல்ல இன்னொரு பாடகரை கொண்டு இந்த பாடலை பாடிடுவாங்களா என்ற ஒரு பயம் கார்த்திக்கு இருந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா அந்த படம் வந்துச்சு. அந்த படத்துல வர அந்த பாட்டுக்காகவே பலர் வந்து தவம் கிடந்தாங்க. அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அழகி திரைப்படத்துல அற்புதமாக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு பாடல், ஒரு தீக்குச்சியின் அந்த வெளிச்சத்திலே உருவான அந்த பாடல், ஒளியிலே தெரிவது தேவதையா என்கின்ற அந்த பாடல், கார்த்திக்கின் ஒரு காந்த குரலிலே உருவான அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை உன்னிப்பாக நாங்கள் கேட்டு ரசித்தோம் என்று சொன்னால் இசை ஞானியின் இசை இன்பத்தையும் கார்த்திக்கின் குரல் மென்மையையும் அழகுற உணர அருமையான சந்தர்ப்பமாய் அமையும். அந்த பாடலோடு தான் அடுத்து நாங்கள் இப்பொழுது இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள், இணைந்து கொள்ளலாம். சின்ன மனசுக்கு விளங்கவில்லையே நடப்பது என்ன என்னையோ புரியவில்லையே நடந்தது நிஜமில்லையா நினைவுக்கு தெரியலையா கனவிலே நடக்குதா கண்களும் காண்கிறதோ காண்கிறதோ ஒளியிலே தெரிவது நீலையா நீலையா நீலையா. மக்கள் திலகம் இதயக்கனி எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் அவர்கள் இன்றும் மக்கள் மனங்களிலே இடம் பிடித்திருப்பதற்கு ஒரு காரணம் அவருடைய இந்த மிகச்சிறந்த இந்த நடிப்பாற்றல்.
இந்த நடிப்பு கூடாக அவர் பல பல செய்திகளை மக்கள் மனங்களிலே விதைத்து சென்றார். அடிமைத்தனங்களை உடைத்தறிந்தார், உரிமைகளுக்காக குரல் கொடுத்தால், விடிவுகளுக்காக பல மாற்றங்களை ஏற்படுத்தி சென்றார். அதுவே அவரது அரசியல் பிரவேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய வாயிலாக கதவை திறந்து வைத்தது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலே சினிமாவும் அரசியலும் இரண்டர கலந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது பல சினிமா நடிகர்கள் அரசியலுக்குள்ளே வந்து வெற்றியீட்டி இருக்கின்றார்கள், படு பாதாளத்தில் தோல்வியை சந்தித்திருக்கின்றார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் மிக பெரும் உச்சத்தை கண்டிருக்கிறார் என்றுதான் நாம் கூறிக்கொள்ள வேண்டும். அவருக்கு அடுத்ததாக ஜெயலலிதா. இப்படி நடிகர்கள் தமிழ்நாட்டை ஆள்வதென்பது அவ்வளவு புதிய விடயம் அல்ல. ஆனால் இந்த நடிகர்கள் திரைப்படத்தை இயக்குவது என்பதுதான் சற்று புதிய விடயம். எம்ஜிஆர் அவர்கள் சில நேரங்களிலே சில திரைப்படத்தை தானே இயக்கி இருக்கின்றார். குறிப்பாக உலகம் சுற்றும் வாலிபன் என்கின்ற அவருடைய கடைசி காலத்திலே எடுத்த சில திரைப்படங்களுக்குள் இந்த திரைப்படமும் முக்கியமானது. ஒரு உலகம் சுற்றும் வாலிபனாக உலகின் பல இடங்களிலே இந்த திரைப்படம் படமாக்கப்பட்டது. குறிப்பாக பல பாடல்கள் மக்கள் மனங்களிலே இன்றும் அசையாத நம்பிக்கையாய் வீற்றிருக்கிறது. குறிப்பாக உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் என்று சொல்லி அந்த அழகிய உலகை திரைப்படத்துக்கூடாகவும் பாடலுக்கூடாகவும் வெளிப்படுத்தும் அந்த ரம்மியம் இன்றும் மலைப்பை ஏற்படுத்துகிறது. சுவாரஸ்யமாக அந்த பாடலோடு தான் நாம் அடுத்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள், நாமும் உலகின் அழகை ரசித்து விட்டு வரலாம். உலகம் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், பருவச்சிலைகளின் அரங்கம். காலமே ஓடிவா, காதலே தேடிவா. உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், பருவச்சிலைகளின் அரங்கம். காலமே ஓடிவா, காதலே தேடிவா. காலமே ஓடிவா, காதலே தேடிவா. பூமியெங்கும் பூமியிலே பொங்கி பாயும் நீரோடை. மேகம் மூடும் மேலாடை, மின்னல் வந்தால் கொண்டாடை. மாந்தளிர் மேனியில் மழை வேண்டும், இளமாலை நான் அதை தர வேண்டும். மாந்தளிர் மேனியில் மழை வேண்டும். இளமாலையில் நான் அதை தர வேண்டும். காலமே ஓடிவா, காதலே தேடிவா. உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், பருவச்சிலைகளின் அரங்கம். காலமே ஓடிவா, காதலே தேடிவா. லோ 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 லோ. சிவந்த கண்ணம் தாருங்கள், செய்தி கொஞ்சம் சொல்லுங்கள். இதழிரண்டின் ஓரங்கள் பருக வேண்டும் சாரங்கள். தேவதை விரிந்தது மலர் மஞ்சம், அதில் தேவையை முடிப்பது இருநெஞ்சம். தேவதை விரிந்தது மலர் மஞ்சம். அதில் தேவையை முடிப்பது இருநெஞ்சம். காலமே ஓடிவா, காதலே தேடிவா. உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், பருவச்சிலைகளின் அரங்கம்.
துள்ளி செல்லும் உடல் வேண்டும். உள்ள மட்டும் கொள்ளும் மனம் வேண்டும். அது சொல்லும் வண்ணம் துள்ளி செல்லும் உடல் வேண்டும். காலமே ஓடிவா, காதலே தேடிவா. உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், பருவ சிலைகளின் அரங்கம். காலமே ஓடிவா, காதலே தேடிவா. லாலலா, 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 லாலலா. 2010ஆம் ஆண்டு ஒரு திரைப்படம் வெளிவந்தது, மன்மதன் அம்பு. கமலஹாசன் அவர்களுடைய எழுத்திலே, KS ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்திலே இந்த திரைப்படம் உருவாகி இருந்தது. ஆனால் பெரிதாக பேசப்படவில்லை. இருந்தாலும் அந்த திரைப்படத்தினுடைய இணைவு, அந்த கதையோட்டம் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை உருவாக்கி இந்த திரை ஆர்வலர்களுக்கு ஒரு வித்தியாசமான திரை அனுபவத்தை கொடுத்தது என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக KS ரவிக்குமாரும் கமலஹாசனும் இணைந்தால் அந்த திரைப்படங்கள் பெரிதாக பேசப்படும். உதாரணமாக நீங்கள் பார்த்து மகிழ்ந்த தசாவதாரம், ஏன் நிறைய திரைப்படங்கள் கமலஹாசனுடைய இணைவிலே பல இயக்குநர்களோடு இணைந்து அந்த திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக KS ரவிக்குமார் கமலஹாசன் இணைவு பேசப்படுகின்ற படமாக அமைகிறது. மன்மதன் அம்பு திரைப்படம் 2010ஆம் ஆண்டு உருவானது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தயாரிப்பிலே கிரேசி மோகன் அவர்களுடைய வசனம், கமலஹாசன் அவர்களுடைய ஒரு நெருங்கிய நண்பராக கிரேசி மோகன் அவருடைய நகைச்சுவை திரைப்படங்களுக்கான வசனங்களை அடிக்கடி அவர் எழுதுவார். ஆகவே கிரேசி மோகன் அவர்களுடைய எழுத்திலே வசனங்களிலே தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையிலே இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஹூஸ் த ஹீரோ என்கின்ற ஒரு பாடல் ஆண்ட்ரியா ஜெரேமியா அவர்களுடைய குரலிலே, கமலஹாசன் அவர்களுடைய வரிகளிலே இந்த பாடல் உருவாகியது. ஒரு அட்டகாசமான பாடல். அந்த திரைப்படத்துக்கு இந்த பாடல், அந்த பாடலுடைய தன்மைக்கு ஏற்ற வகையிலே காட்சிகள் அமைத்திருப்பது ஒரு தனித்துவத்தை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல், சுவாரஸ்யமான பாடல் இந்த நிகழ்ச்சியிலே அடுத்து அலங்கரிக்க காத்திருக்கிறது. வாருங்கள், இணைந்து கொள்ளலாம். Who's the hero? Naka banda baatiyaro, naka banda baajigale, dare darai guligum soro. Who's the hero? Naka banda baatiyaro, naka banda baajigale, dare darai guligum soro. Who's a gazatin marubero, siri banda bekamana haro. Ayubodu vanda lavagatte paru. Who's the hero? Naka banda baadiyaro, naka banda baajigale, dare darai guligum soro. Who's the hero? Naka banda baadiyaro, naka banda baajigale, dare darai guligum soro. மந்திரம் கண்கட்டும் வித்தைகள் இது ஏதுமின்றியே மதனம் பாயுமே. காயம் என்பது பொய் என்று சொன்னது தப்பாக தோன்றுதே. நம் ஹீரோவை பார்த்ததோ Who's the hero? Naka banda baadiyaro, naka banda baajigale, dare darai guligum soro. Who's the hero? Naka banda baadiyaro, naka banda baajigale, dare darai guligum soro.
One, two, three, and four. Baby, shut yourself and lock the door. Ek, do, three, and four. Ha! You drag it out of any jam. Go, baby, go. Go as far as you can go. Now here is two for me. You drag it out of any jam. Belly dadu, adum yaro yaro. Who's the hero? Who's the hero? Gakabanda padiyara, Gakabanda pajigale. Nare nara ikliku zora. Who's the hero? Who's the hero? Gakabanda padiyara, Gakabanda pajigale. Chari chara ikliku zora. நாளாந்தம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் போக்கிலே போய்கொண்டிருக்கிறோம். பல மனித முகங்களை நாங்கள் கண்டு செல்கிறோம். பலரை நாங்கள் கண்டும் காணாதது போல விட்டு விடுகிறோம். பலர் எங்களுக்கு புதிதானவர்களாக இருப்பார்கள். பலரை எங்கோ பார்த்தது போல இருக்கும், ஆனால் நினைவுக்கு வராத வகையிலே இருக்கும். திடீரென நீண்ட காலத்துக்கு முன்னர் பார்த்த ஒருவரை பார்க்கின்ற பொழுது சந்தோஷம் அதிகமாக இருக்கும். சில நேரங்களிலே நாங்கள் பார்க்க விரும்பாத ஒருவரை பார்த்து விட்டால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் மனங்களிலே உருவாகிவிடும். ஆகவே நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் எங்களுக்கு தருகின்ற அனுபவங்கள் ஆயிரம், உணர்வுகள் தாராளம் ஏராளம். இப்படி இருக்கின்ற பொழுது சில நேரங்களிலே சில விடயங்கள் எங்களுக்கு பலரை ஞாபகப்படுத்தி செல்லும். கடந்து போயிருப்பார்கள், நாங்கள் கவனிக்காமல் விட்டிருப்போம். ஆனால் அவர்கள்தான் நாம் எதிர்பார்த்த இவர்கள், அல்லது அவர்கள்தான் இந்த நிலைக்கு வரப்போகிறவர்கள் என்று சொல்லி அந்த மாற்றத்தை உருவாக்கி அந்த மாற்றத்துக்கூடாக அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இன்னும் ஒரு தோற்றத்திலே எங்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடுவார்கள். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, திரை பாடல்களுக்கும் பொருத்தமானது. இன்றெல்லாம் பல திரைப்படங்களிலே பல பழைய பாடல்களை மீண்டும் உபயோகிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ரீமிக்ஸ் என்கின்ற பெயரிலே பழைய பாடல்களை அவர்கள் ஈஸியாக மாற்றி தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட ஒரு திரைப்படத்தின் காட்சி ஓட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு சம்பவத்துக்காக அந்த பழைய பாடல் ஒன்றை புகுத்தி விடுகிறார்கள். முழுவதுமாக அல்ல, குறிப்பாக இந்த பழைய பாடல்களை திரைப்படத்துக்கூடாக புகுத்தி மக்கள் மனங்களில் மீண்டும் அந்த பாடலை பிரபலம் அடைய வைப்பதிலே இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அற்புதமான ஒரு யுக்தியை அவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவருடைய திரைப்படங்களிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் காட்சி அமைப்புகளுக்கு ஏற்ற வகையிலே, காட்சியின் போக்குக்கு ஏற்ற வகையிலே சில சந்தர்ப்பங்களிலே பழைய பாடல்கள் அங்கு ரேடியோவில் ஒளிபரப்பாகும் அல்லது முணுமுணுக்கும் ஏதோ ஒரு வகையிலே அந்த பாடலை போட்டு கேட்பார்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்படும். அதனால் முக்கியமான பலராலும் ரசிக்கப்படுகின்ற பல ஹீரோக்கள் அந்த பாடலை மீண்டும் போட்டு கேட்கின்ற பொழுது அவர்களுக்கூட அந்த பாடலை மீண்டும் மக்களை சென்றடைய வைப்பது இன்னும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. இப்படித்தான் அண்மையில் வெளியான லியோ திரைப்படம், அந்த லியோ திரைப்படத்திலே உருவான பல பாடல்கள் இருக்க, நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய காஃபி ஷாப்பிலே ஒரு பாடலை அவர் போட்டு மகளுக்கு ஆட்டம் காட்டுவார். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை. இந்த பாடல் அப்படி என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? இந்த பாடல் வந்த நேரத்திலே குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த பாடல் மறைந்து விட்டது. ஆனால் அந்த பாடல் மீண்டும் உருவகப்படுத்தப்பட்ட விதம், அந்த பாடலை கையாண்ட நடிகர், இவை எல்லாமே அந்த பாடலை மீண்டும் தூக்கி நிறுத்தி இருக்கிறது. இந்த பாடலை மீண்டும் மக்கள் ரசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பலருடைய பல பாடல்களுக்கு இந்த பாடல் ஒரு முத்தாய்ப்பாக அமைந்து விடுகிறது. அந்த பாடல் தான் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை. அந்த பாடல் இப்பொழுது உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்பது எங்களுடைய எண்ணம். ஆகவே உங்கள் ரசனைக்கு ஏற்ற வகையிலே அந்த பாடலை மீண்டும் உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். வாருங்கள், அந்த பாடலோடு இணைந்து கொள்ளலாம். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. கம்மங்கோலில் போட்ட உப்பு கஞ்சியெல்லாம் சேர்த்து போல கண்ட போதே இந்த மூச்சு நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள.
தண்ணிக்கோ எண்ணெய்க்கோ சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. ஐயாரெட்டு நெல்ல போல அவசரமா மஞ்ச ஐத்த மக பஞ்சத்துக்கு ஆதாரமா மஞ்ச கொட்டை போட்ட ஓட போல காலை சுத்தி குழஞ்ச பாவமண்ணு நீவி விட்டா வெள்ளை போட துணிச்ச. சொந்தக்கார நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா? கண்ணம் தோடும் கை ரெண்டும் கீழே கொஞ்சம் மேலாதா? இந்த நாட்டில் தீண்டாமைதான் இன்னும் உள்ளதா? வயசுக்கு வந்தப்போ ஆசையா பேசவா? வண்டுக்கோ பூவுக்கோ சண்டையே சத்தமா? தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளினார் தாவணி போட்டுக்க மொழியோ சுடவில்லை. கம்மா கொள்ள அத்தம் மரம் அங்கே போவோம் மாமா. கம்மா தண்ணி வத்தும் போது திரும்பிடுவோம் மாமா. நீச்சல் எல்லாம் சொல்லித்தரேன் நீயும் கொஞ்சம் வாம்மா. அங்கே இங்கே கையுப்படும் சொல்லிப்புட்ட ஆமா. நிலக்கரை அழிச்சாலும் உண்மை திருத்த முடியாது. பொருட்டி போட்டு அடிக்காம ஆமையோடு உடையாது. போக போக மாமனுக்கு புத்தி மாறுது. கிள்ளவா அல்லவா சொல்லடி செய்யலாம். வெட்டியா சேலையா பட்டிமன்றம் வைக்கலாம். தாமரை பூவுக்கோ தண்ணிக்கோ எண்ணெய்க்கோ சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. கம்பங்கூழில் போட்ட உப்பு நெஞ்சியெல்லாம் சேர்த்து போல. கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள.